ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. இன்றைக்கு உங்கள் மத்தியில நான் பேசும்படிக்கு எனக்கு தேவன் என்னை உற்சாகப்படுத்தின காரியத்தை Whatever God has inspired me to speak today, உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். I'm going to place it before you. ஜீவனை குறித்து பேசும்படி ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்தினார். The Spirit has inspired me to speak about life. நான் ஜீவனை குறித்து உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன். And so I'm going to speak to you regarding life. சங்கீதங்களின் புத்தகம் Psalm 16ஆம் சங்கீதம் 16 வசனம் 10 11 நான் வாசிக்கிறேன். 10 and 11 I'm going to சங்கீதம் read. 16 10 11 Psalm 16 10 and 11. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண வெட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. Because you will not abandon me in the grave, nor will you let your Holy One see decay. You have made known to me the breath of life. You will fill me with joy in your presence and with great pleasure at your right hand. அவருடைய கரத்துல என்ன இருக்குதா? நித்திய பேரின்பம் இருக்குது. And what is there in his hand is eternal joy. அவருடைய அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? வலது கரத்தில். And it says in the right hand. அவருடைய வலது கரத்துல நித்திய பேரின்பம் இருக்குது. There is eternal pleasure in his right hand. அவருடைய கரத்துக்குள்ள நித்திய பேரின்பம், அதாவது முழுமையான ஒரு அன்பு, முழுமையான ஒரு சந்தோஷம், முழுமையான ஒரு அது என்ன சொல்றது, முழுமையான ஒரு மகிழ்ச்சி அவருடைய கரத்துக்குள்ள இருக்குது. So what is there in his right hand is eternal pleasure, which means complete joy, complete peace, complete happiness. ஏசாயா சொல்றாரு, Isaiah says, என்னை உன் உள்ளங்கையிலே you have carved me in your palm. சோ அவருடைய கரத்துல என்ன இருக்குதுங்க? So what is there in his hand? அவர் கரத்துல பேரின்பம் இருக்குது. There is great joy. ஆனா அந்த கரத்துக்குள்ள தான் நான் இருக்கிறேன். And in that hand I am there. அப்ப நான் எப்படி இருக்கணும்? So how will I be? பேரின்பத்துல இருக்கணும் நான். I should also be in great joy. ஆனா நம்ம என்ன செய்றோம்? But what are we doing? நம்ம இன்னும் துக்கத்திலேயே தான் இருக்கிறோம். We are still in sadness. நம்ம இன்னும் கவலையிலே தான் இருக்கிறோம். We are still in worries. ஏன்னா நம்ம கண்கள்ல பார்க்குற சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். Because we see the situations and we feel pity. நம்ம நிறைய நேரம் கண்கள்ல பார்க்குற சூழ்நிலைகளை கண்டு, கண்கள்ல பார்க்குற காரியங்களை கண்டு நம்ம மிக வேதனை அடைந்து கண்ணீர் விடுறவங்களா நம்ம இருக்கிறோம். We see the situations because we see it with our eyes and we start shedding tears for that. ஒரு சம்பவம் நடந்துச்சு. There was one incident that took place. எலிசா வீட்டுக்குள்ள இருந்தாரு. Elisha was inside the house. வேலைக்காரன் வெளியே வந்தான். The servant came out. வேலைக்காரன் வெளியே வந்தோடனே பார்த்துட்டு பயந்துட்டான். When he came out, he saw something and he was afraid. உடனே கூப்பிடுறான், எஜமானே எஜமானே வாங்க இங்க. Immediately he calls out to his master, Master, please come out. என்ன எதிர்நாட்டு அவன் ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பிட்டான் அவளை பிடிக்கிறதுக்கு. So he says the enemy has sent his chariots and horses to capture us. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் தெரியல, மலையை சுற்றில் நிக்கிறாங்களே, எங்க போறது எங்க போகன்னு தெரியலன்னு அவன் கலங்கி நிக்கிறான். So he is troubled. He says, what will we do? Where will we go? He sees mountains all around. எலிசா ஒண்ணுமே செய்யல. Elisha didn't do anything. ஒண்ணே ஒன்னு செஞ்சாரு. He only said one thing. ஆண்டவரை பார்த்து He looked unto God. அப்பா இவனுடைய கண்களை திறந்தருளுன்னு சொன்னாரு. He says, open his eyes. அவன் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. His eyes were open. அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள் நிற்கிறதை கண்டான். And all around the mountain he found the angels of fire. அப்ப அவன் சொன்னா, And he said, அவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமான பேர் என்று சொன்னான். Amen. The ones who are with us are greater than those people who are here. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல கண்கள் திறக்கப்படாம இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். Because our eyes are not open, we continuously look at only problems. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சுனா, If our eyes are open, நம்மை சுற்றிலும் இருக்கிற அக்கினியை நம்ம பார்ப்போம். we will see the fire that is surrounding us. நம்மை சுற்றிலும் இருக்கிற தேவ தூதர்களை நம்ம பார்ப்போம். We will see the angels that are surrounding us. நம்ம கூடவே இருக்கிற ஆண்டவரை நம்ம பார்ப்போம். We will see God who is always with us. Hallelujah. 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 நம்ம கண்கள் திறக்கப்படாதனால தான் உலக சூழ்நிலைகளை கண்டு கண்டு நம்ம வேதனைப்படுறோம். Because our eyes are not open, we see the situations of the world and we are afraid. அப்ப இனிமே எப்பொழுதுமே நீங்க என்ன ஜெபம் பண்ணுங்க?
So what should you pray nowadays? அப்போஸ்தலன் பவுல் அந்த ஜெபத்தை தான் அடிக்கடி சொல்றாரு. And that is what Apostle Paul prayed. இவருடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. Open the eyes of my heart. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சுனா, if the eyes of our heart are open, நீங்க படிக்கிற வேதமே உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். the book when you read it will look different. நீங்க நடக்கிற பாதை வித்தியாசமா தெரியும். your path will look different. உங்க லைஃபே வித்தியாசமா தெரியும். your life will be completely different. Hallelujah. 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 அப்ப நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். So the eyes of our heart should be open. எனக்கு ஆண்டவர் மனக்கண்களை திறந்த பிறகுதான், only after God opened my heart's eyes, நான் நிறைய காரியங்களை வேதத்துல இருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கேன். I started learning a lot of things from the word of இன்னும் God. கற்றுக்கொண்டு இருக்கிறேன். And I'm still learning. இப்ப கூட பாருங்க, இந்த வசனம் வாஸ்தவம். Even now we read this verse. அவருடைய வலது கரத்தில் பேரின்பம் இருக்குது. There is a eternal pleasure in his right hand. அவருடைய வலது கரத்துக்குள்ள என்ன வரைஞ்சு வச்சிருக்காரு? And in his right hand he has carved me. அப்ப நான் எங்க இருக்கேன்? பேரின்பத்துக்குள்ள தான் நான் இருக்கிறேன். So that means I am in that eternal pleasure. ஆனா என் கண்கள் அந்த பேரின்பத்தை பார்க்காம இருக்குது. But my eyes have not seen that great joy. அப்ப என் கண்கள் அந்த பேரின்பத்தை பார்த்துருச்சுனா, if my eyes see that great joy, நான் எப்பொழுதுமே சந்தோஷமாவே இருப்பேன். I will always be happy. Hallelujah. 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 அப்ப நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். And that is what God desires, that we need to be always happy. சரி, வசனம் 11 வாசிக்கிறேன். I read from verse 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். You have made known to me the path of life. யா, ஜீவ மார்க்கம், the path of life. சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவீங்க. He says you will make known to me the path of life. பழைய ஏற்பாடு புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, if you read Old Testament, மோசே என்ன சொன்னார் அப்படின்னா, what did Moses say? உபாகமத்தின் புத்தகம், உபாகமத்தின் புத்தகம் Deuteronomy 30ஆம் அதிகாரத்துல 30, அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, what he says is 15வது வசனம், verse 15, இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். if someone could read 30:15. See, I set before you today life and prosperity, death and destruction. உனக்கு முன்னாடி ஜீவனும் மரணமும் இருக்கு. Life and death is in front of you. உனக்கு முன்னாடி நன்மையும் தீமையும் இருக்கு. And good and bad is in front of you. Choose for you. நீங்க அத ஆய்க்கை செய்து கொள்ளுங்க. நீங்க அதை என்ன செய்யணும்? தேர்ந்து கொள்ள வேண்டும். You have to choose. நீங்க எதை விரும்பி எடுத்துக்க விரும்புறீங்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. Whatever you want to choose, you choose. கீழ அங்க எழுதுகிறாரு, and below he says, நன்மைனா என்ன, தீமைனா என்ன, இதுல என்ன இருக்குன்னு எழுதுறாரு. அதுல சொல்றாரு, நீ நீடித்து சுகமா இருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள் என்று எழுதியிருக்கிறாரு. So he describes what is good and what is bad, and then he continues to say, if you have to lead a good life, you need to choose what is good. பழைய ஏற்பாடு புத்தகத்துல எல்லாமே அதான் சொல்லப்பட்டுச்சு. In the Old Testament, that is how it was being said. நீங்க எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். You choose whatever you want. உங்க முன்னாடி ஆண்டவர் வச்சிட்டாரு. And God has placed it before you. நீ நன்மை வேணா எடுத்துக்கோ. If you want, you choose good. தீமை வேணா நீ எடுத்துக்கோ. If you want bad, you choose bad. நன்மை எடுத்தா இப்படி இருப்ப. If you choose good, you will be like this. தீமை எடுத்தா இந்த மாதிரி இருப்ப. And if you choose bad, you will be like that. இப்படி வேத புத்தகம் நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. That is what Bible taught us. இதை பிடிச்சிக்கிட்டு தான் நிறைய பேர் நம்ம நன்மையை தெரிந்து கொள்ளுங்க, நன்மையை தெரிந்து கொள்ளுங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம். And holding on to that, we kept saying, choose good, choose good. எப்பொழுது நன்மையை தெரிந்து கொள்ளுங்க. Always you choose good. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க. Choose life. தேவனை தெரிந்து கொள்ளுங்க. Choose God. அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். And that is what we kept saying. ஆனா புதிய ஏற்பாடு புத்தகத்துல வரும் பொழுது, But when we come to New Testament, அங்க தீமையே இல்லைன்றார் ஆண்டவர். God says there is no evil. மரணமே இல்லைன்றாரு. There is no death. only for ஜீவன் மட்டும் தான் இருக்குது. There is only life. நீ தெரிந்து கொண்டா ஜீவனை மட்டும் தான் தெரிந்து கொள்ள முடியும். If you choose, you have to choose only life. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. மோசே சொன்னாரு, Moses said, ரெண்டையுமே முன்னாடி வச்சிட்டேன். I've placed both before you. நீ எதனால தெரிஞ்சுக்கலாம். Whatever you want, you choose. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, But what God says, நானே வாசல். I am the way. என் வழியே பிரவேசிக்கிறவன் If you enter through me,
நித்திய ஜீவனை அடைவான். you will get eternal life. நானே வாசல், I am the way. எனக்குள்ள நன்மையும் தீமையும் இருக்குன்னு சொல்லவே இல்லை. He never said there is good and bad நீ என்ன within me. தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. He never said if you choose this. Only way. ஒரே ஒரு வழி. அது ஜீவ வழி மட்டுமே. And that is the way to life. இதுதான் புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. This is what New Testament teaches us. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பழைய ஏற்பாட்டுல மோசே மூலமா கொடுத்த பெரிய கற்பனை என்ன தெரியுங்களா? What was that commandment that was given through Moses? மோசே மூலம் கொடுக்கப்பட்ட கற்பனைகள் நிறைய இருக்குதுங்க. And there were a lot of commandments and laws that were given through Moses. 368 கற்பனை இருக்குது. 368 laws. கவுண்ட் பண்ணி தான் சொல்றேன். I have counted and I am telling that. 368 நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 368 commandments have been given. இது எல்லாத்தையும் நிறைவேற்றணும். And all this should be fulfilled. ஆனா அதுல பிரதானமாய் சொல்லப்பட்டது என்னன்னா, But most important was உன் முழு மனதோடும், with your full might, உன் முழு ஆத்துமாவோடும், with your full soul, உன் முழு பலத்தோடும் with full strength, தேவனிலே அன்பு கூர்வாயாக. you need to worship God. இதுதான் என்னது பிரதானமாய் That was important. அது எடுத்து வாசித்துருவோமே. Let us read that. மார்க்குவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் திருப்புங்களேன். Mark 12. மார்க்கு 12:30 இருந்து நான் வாசிக்கிறேன். Mark 12:30 onwards. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. Thou shalt love the Lord thy God with all your heart, with all your mind, with all your strength, and this is the main commandment. இது என்னன்னா, ஒரு வேத பாரகன் வந்து இயேசுவை சோதிக்கும்படி வர்றான். There is one a scholar who comes to test Jesus. அவர்ட்ட வந்து சில கேள்விகளை கேட்கிறான். And he comes and questions Jesus. அப்ப இயேசு சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியறியா? And Jesus asked him, have you obeyed all the commandments? எந்த நியாயப்பிரமாணம்? அவன் டக்குன்னு சொல்லிட்டான். என்ன நியாயப்பிரமாணம் சொல்றான்? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது பிரதான கற்பனை என்று சொல்லிட்டான். So he says the important commandment is that thou shalt love the Lord your God with all your heart, with all your mind, with all your strength. இயேசு அப்புறம் சொல்றாரு, Then Jesus says, இதுக்கு ஒப்பா இருக்க இரண்டாம் கற்பனை என்ன? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. and the second one which is equal to this is just like you love yourself, love your neighbor. இப்ப நம்மளால என்ன முடியலன்னா, இந்த தேவனை அன்பு செய்யறது முடியாம இருக்குது. Now what is happening is we are not able to love this God. அவர் அன்பு செய்யணும் தான் நினைக்கிறோம். We want to love him. அவர் ரொம்ப நேசிக்கணும்னு நினைக்கிறோம். We want to love him fully. அவரை நேசிக்கிறோம். We love him. ஆனா முழு மனதோடு என்ன செய்ய முடியலங்க? But what are we not doing? We are not doing it out of our heart. நேசிக்க முடியல. We are not able to love him. முழு மனதோடு நேசிக்கணும்னு நினைக்கிறோம். We think we love him with full heart. ஆனா நேசிக்க முடியல. But we are not able to. ஏன்னா உலகத்தினுடைய சில கவலைகள் நம்மளை அமுக்குது. Because the problems of this world is just pressing us. இந்த உலகத்தினுடைய சில பிரச்சனைகள் நம்மளை அமுக்குது. The problems of this world is pressing us. இந்த உலகத்துல இருக்க சில காரணங்கள் நம்மள என்ன செய்யுது? தேவனிடத்தில் அன்பு கூறாதபடிக்கு நம்மை தடுக்கிறதா இருக்குது. Some reasons of this world is stopping us from not loving God. அப்ப தேவனை முழுசா அன்பு செய்ய முடியல. So how can we love God fully? இப்ப ஆண்டவர் பார்க்கறாரு. God is looking. என்னடா இவனை முழு மனதோட அன்பு செய்யின்னு சொன்னா, if I ask him to love with all his heart, இவனால அன்பு செய்ய முடியல. he is not able to love. நிறைய அங்கங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறான். He is caught up somewhere. சில இடங்கள்ல மாட்டிக்கிறான். Somewhere he is held up. இவனால முழுசா அன்பு செய்ய முடியல. He is not able to love fully. என்ன பண்ணலாம்? What shall we do? சரி, அவன் செய்யல. So what he didn't do? நான் செய்யறேன்னு அவர் செஞ்சிட்டாரு. He said, let me do. He is not able to do. முழு மனதோடும், out of full heart, முழு ஆத்துமாவோடும், full soul, முழு பலத்தோடும், full strength, முழு இருதயத்தோடும் full heart, அவர் நம்மள நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். he started loving us. ஹalleluya, hallelujah, ஹalleluya, hallelujah. யோவான் 3:16 அதான் சொல்லுது. And that is what John 3:16 says. வாசிக்கலாமா? 3:16 என்ன சொல்லுதுங்க? What does it say? 3:16. வாசிங்களே. Take it out and read. 3:16. 3:16. For God so loved the world that he gave his ஒரே one son. குமாரனை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். He gave his only son and loved us greatly.
அவர் தான் சொன்னார் முழு மனதோடு நேசின்னு. He himself said, love the Lord your God with all your heart. நம்மளால நேசிக்க முடியலங்கவும் Because we were not able to do that, அவர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். he started doing it. ஏன்னா அந்த வசனம் அழகா சொல்லுது, Because the word clearly ஒரே says, பேரான குமாரனை நமக்காய் தந்து இவ்வளவாய் அன்பு he கூர்ந்தார். clearly says, giving his only son, he loved us so much. அது அளவு சொல்லப்படவே இல்லை. That measure is not அப்ப given. என்ன அர்த்தம்னா முழு பலத்தோட முழு ஆத்மாவோட முழு இருதயத்தோட அவர் நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். He started loving us with all his heart, with all his mind and with all his strength. நான் சொன்னதை நீ செய்ய முடியல, You could not do what I wanted you to do. நான் சொன்னதை நான் செஞ்சு நிறைவேற்றேன்னு சொல்லி அவர் நமக்காக செஞ்சு So I முடிச்சிட்டார். am doing what I said to do and he just fulfilled it. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்ப நம்ம அவரை முழு மனசோட நேசிக்க முடியலதான். So if we are not able to love with all our heart, இப்ப நமக்காக ஒரு குமாரனை தந்ததுனால because he gave his only son, அவர் நம்ம நேசித்த அன்பை வெளிப்படுத்திட்டாரு. he has expressed his love that he had for us. நாம் அவருடைய குமாரன்ல இருந்தாலே போதுங்க, முழுசா அவரை நேசிக்க முடியும். Only if we are in front of him, that's more than enough. We can love him with all our heart. ஹalleluya. Hallelujah. அவருடைய குமாரனில் நாம் இருந்தா போதும். If we are his son, that is more than enough. அவருடைய குமாரனோடு நம்ம இணைஞ்சிருந்தா போதும். If we were with his son, that was more than enough. நம்ம அவரை முழுசா நேசிக்க முடியும். We can love him completely. ஆனா இன்னைக்கு குமாரனோடு இணைஞ்சிருக்கிறதா நம்முடைய லைஃப்ல என்ன இருக்குதுங்க, நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. But there is a challenge, when we want to live with his son. நம்ம ஆண்டவரை எப்பப்பெல்லாம் தேடுறோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரும்போது தான் நம்ம தேட ஆரம்பிக்கிறோங்களா? When we start seeking God is only when we are in some kind of problem. சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவரை தேடுறோமா? When we are completely happy, do we search God? ஃபோன் பண்ணி பாஸ்டர் பேசியிருப்பாங்களா, பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு. Will anyone call up pastor and say, Pastor, today I am very happy, pray for me? அப்படி யாராவது சொல்லியிருப்பாங்களா? Would anyone have told like that? ரெண்டு நாள் சொல்லுவாங்க. Only two things they'll say. ஒன்று பர்த்டே அன்னைக்கு, On birthday இல்லைன்னா ஆனிவர்சரி அன்னைக்கு. or on their wedding day. பாஸ்டர் இன்னைக்கு எங்க ஆனிவர்சரி சந்தோஷமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். They'll say, Pastor, today is my anniversary, I'm happy, pray for me. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் பாஸ்டர் சந்தோஷமா இருக்கேன், ஜெபம். Today is my birthday, I'm happy, pray for me. மற்ற நாள்ல சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஜெபம் பண்றோமா, ஆண்டவரை But தேடுறோமா? other days, if they are happy, they will never call up pastor and say, I'm happy, pray for me. நம்ம தான் சந்தோஷமா இருக்கமே, அப்புறத்துக்கு ஆண்டவரை தேடணும். Well, I'm happy, so why should I call and pray? பிரச்சனை வந்தோன்னே தான் யாருக்கு ஃபோன் பண்ணலாம், எங்க ஜெபம் பண்ணலாம்னு ஓடுறோம். So only when we are in some kind of problem, we'll immediately call up and ask people to pray. ஆனா நீங்க அப்படி தேடுறதுக்கு முன்னாடி அவர் உங்க கூட இருக்காருங்கறத நீங்க மறந்துடுறீங்க. But even before you search, you forget that he's already with you. நீங்க அப்படி ஃபோன் பண்ணி தேடுறதுக்கு முன்னாடி அவர் உங்க கூடவே இருக்கிறாரு. Even before you call up and ask for prayer, he's already there with you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஏன்னா எப்பொழுதுமே அவர் நம்மோடு இருக்கிறவரா இருக்கிறாரு. Because he is a God who is always with us. ஆனா என்ன ஏன் நம்ம தேட வைக்கிறாரு தெரியுங்களா? அவர் நம்ம கூட இருக்க நம்ம தெரியல இல்லையா? But why he makes us to search him is because we don't know that he is with us. அத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, Because we should realize that ஆவியானவர் நடத்துகிற வழி தான் ஊழியக்காரனை ஜெபிக்கும்படி நடத்துறாரு. to lead you in the spiritual life, you have the ministers to pray for you. அவங்க என்ன ஜெபம் பண்ணுவாங்க? And what will they pray? ஆண்டவர் உங்க கூட இருக்காரு, கவலைப்படாதீங்க சிஸ்டர்னு சொல்லுவாங்க. They'll say, God is with you, don't worry, sister. அந்த வார்த்தை உங்களை தேற்றும். And that word will encourage them. அந்த வார்த்தை உங்களை அந்த இக்கட்ல இருந்து வெளியே கொண்டு வரும். And that word will bring them out. அந்த வார்த்தை உங்களை அப்படியே வெளியே கொண்டு வந்து சந்தோஷத்துல நடத்தும். And that word will bring them out and keep them நீங்க அத joyful. பார்க்க முடியல, You could not see him, ஆனா ஆவியானவர் உங்களை சரியா கைட் பண்ணி கொண்டு போய் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். but the Spirit of God will guide you and bring you out. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். And that is the reason the Spirit of God is given to us. அநேக நேரங்களில் நம்ம ஆவியானவரை பயன்படுத்துறதே இல்ல. But we are not using that Spirit many times. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறது எதுக்கு தெரியுங்களா? You know why the Spirit of God is with us? நம்மை சரியான சத்தியத்திலே நடத்தும்படிக்கு இருக்கிறார். To lead us in the correct truth. நம்ம சரியான சத்தியம்னு எதை நினைச்சிட்டோம் தெரியுமா? சரியான சத்தியம்னு எதை திங்க் பண்றோம்? With the truth, what do we think? பாவத்தை விட்டு வெளியே வந்துடணும், அதான் சரியான சத்தியம். We think we have to come out of sin, and that is the real truth. சகல சத்தியத்துல அது ஒரு சத்தியம். It is one of the truths. நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது ஒரு சத்தியம்.
You have to be always happy is another நீங்க truth. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது தேவனுடைய சத்தியம் You தான். have to be joyful is another truth. நீங்க எல்லாவற்றிலும் குறைவில்லாம இருக்கணுங்கிறது தேவ சத்தியம் தான். You should not be insufficient in anything is நீங்க also another truth. எல்லாவற்றிலும் நிறைவா இருக்கணுங்கிறது தேவ சத்தியம் தான். And you have to be complete in everything is another truth. அதனால தான் வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்குது. And that is why the word says, சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார்னு இருக்கு. He will lead you into all truth. இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லிருக்கலாம்ல, சத்தியத்தில் நடத்துவார்னு போட்டிருக்கலாமே. Otherwise, it would have been written as, He will lead you in truth. சகலன்னு போட்டிருக்குன்னா, But if it is written as all truth, தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதத்திற்கும், for all the blessings that comes from the hand தேவனுடைய of God, கரத்திலிருந்து வருகிற சகல நன்மையும் for all the goodness that comes நான் out of the hand பெற்றுக்கொண்டு இந்த of God, பூமியில வெற்றியாய் வாழ வேண்டும் என்று ஆவியானவர் should be விரும்புகிறார். received by us, and we need to lead a victorious life on this earth. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சங்கீதக்காரன் சொல்ல காரணம் என்ன? What does it mean when the psalmist says, show me the path of life? அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தேவனுடைய நன்மையை நான் பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். He understood that we need to receive the goodness of God completely. அதனால எனக்கு நீங்க அதை தெரியப்படுத்துங்க. So make it known to me. ஏன்னா உம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் இருக்கு. Because in your presence there is complete joy. வலது கரத்துல பேரின்பம் இருக்குது. And in your right hand there is great pleasure. என்ன ஜீவன்ல நடத்துங்கன்னு கேக்குறான். And so lead me in the life is what he asked. Hallelujah. 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 அப்ப ஜீவன் நமக்குள்ள இருந்தா, If his life is within us, நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமும் பேரின்பமா இருப்போம். we will always be happy and joyful. அப்ப நீங்க கேட்கலாம், நாங்க ஜீவன் இல்லாம இருக்கிறோமா? So you will start asking, don't I have life? நான் சொல்லட்டுங்களா, உலகத்துல எல்லோருமே உயிரோடு இருக்கிறாங்க. Everybody is alive, ஆனா ஜீவன் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. but they don't have life. உயிர் வேற, ஜீவன் வேற. Life is different and being alive is different. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand clearly. கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது, When God created man, மண்ணுல உருவாக்கி He created out of sand, அவனுக்குள் தன் சுவாசத்தை ஊதின பொழுது, and He blew His breath into his அவன் nostril. என்னவானாங்க? And what happened? அவன் என்னவானா? What happened? என்ன ஆவானா? ஆத்துமாவாவல, ஜீவ ஆத்துமாவானான். He was not a soul, but he became a living being. சோல் உயிரோடு இருப்பது. So that means being alive. ஜீவ ஆத்துமா என்பது The living soul means தேவனோடு உள்ள உறவோடு இருப்பதான் ஜீவ ஆத்துமா. we being in contact with God is the living soul. ஆதாமையும் ஏவாளையும் அப்படிதான் ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருந்தார். That is how He had created Adam and Eve. ஜீவ ஆத்மாவா வச்சிருந்தாரு. He had kept them as living souls. அவங்க தேவனோடு உறவா இருந்ததுனால, Because they were continuously in contact with God, அவங்க நிர்வாணின்னு அவங்களுக்கு தெரியாமையே இருந்துச்சு. they never knew that they were naked. இல்லையா? நிர்வாணின்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு? Did they know that? அவங்களுக்கு அந்த நிர்வாணமே தெரியாம இருந்துச்சு. They didn't know that. எப்ப அவங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவு கட்டாச்சோ, But the moment that relationship between God and them broke, அப்பொழுதுதான் ஆதாம் சொல்றான், that is when Adam says, நிர்வாணி என்று கண்டு ஒளிந்து கொண்டேங்கிறான். because I knew that I was naked, I hid from நான் you. நிர்வாணின்னு தெரிஞ்சதுனால ஒளிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கிறான். He says to God, I am hiding because I got to know that I'm naked. ஆண்டவர் உடனே அவனை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? Immediately, you know what God asked? எவன்டா உனக்கு நிர்வாணின்னு சொன்னதுன்னு தான் கேட்டாரு. Who told you that you are naked? வசனம் அப்படிதான் இருக்குது. That is what the word of God says. யார் உனக்கு சொன்னவன் தான் இருக்குது. Who told you? மரியாதையெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லைங்க. எவன்டா உனக்கு இதை சொன்னது? God didn't speak to him with respect. He asked, who told you? அப்ப ஜீவ ஆத்மாவா இருந்தவன், So the one who was a living soul ஆத்மாவாயிட்டான். became just a soul. இந்த ஆத்மா தான் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்குது. And that is the soul that is there in many people today. யாரெல்லாம் கிறிஸ்துவோடு இருக்கிறார்களோ, All those who are with Christ, யாரெல்லாம் குமாரனோடு இருக்கிறார்களோ, all those who are with the Son, அவருக்குள் ஜீவ ஆத்மா இருக்குது. they have the living soul. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. புரியுதுங்களா? ஒருத்தர் உயிரோட போறாருன்னா அவர் ஆத்மாவோட இருக்கிறாரு. If somebody is alive, that means just ஆனா a அவருக்குள்ள soul. ஜீவ ஆத்மா இல்ல. But they don't have a living soul. யாரெல்லாம் கிறிஸ்துவோடு இருக்கிறார்களோ, But those
those who are with Jesus, கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கிறாங்களோ, those who are in contact with Jesus, இன்னொரு வார்த்தை சொல்ல, யாருடைய இருதயத்துல கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரோ, those in whose heart Jesus is அவர்கள் living, ஜீவாத்மாவா இருக்கிறாங்க. they are the living souls. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. அப்ப ஜீவ ஆத்மாவா நான் இருக்கிறேன்னா, So if we have to be living souls, இப்ப நம்முடைய லைஃப்ல எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்போம், so we should always be happy. எப்பொழுதுமே பேரின்பம் இருக்கும். We should be with exceeding உலகத்துல joy. நடக்கிற கவலைய கஷ்டங்களை பத்தி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. We should not worry about the problems and fears of this world. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. That is why psalmist asks, show me the path of life. ஜீவ மார்க்கம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, If that life comes into us, நம்ம லைஃப்ல எப்பொழுதுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவா இருக்குங்க. our life will always be happy and joyful. மற்றவங்களுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கிறவங்களா இருப்போம், நமக்காக அதிகமா ஜெபிக்க மாட்டோம். We will not pray only for ourselves, but we will be people who will pray more for others. அதுதான் ஜீவ ஆத்மாவா இருக்கிறது. That is called as living soul. ஏன் நமக்காக ஜெபிக்க மாட்டோம் அப்படின்னா, நம்ம கூட அவர் இருக்காருன்னு நம்ம பார்த்துட்டோம். Because why we don't pray for ourselves is we understood that he is with us and we know that. அவர் என் கூட இருக்கிறதுனால எனக்கு குறைவே கிடையாது. Because he is with us, I have no shortfalls. நான் அதுக்காக அவருக்காக நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்காக. So I don't have to pray for myself. என்னை போல இன்னொருத்தர் மாறுவதற்காக நான் ஜெபிக்கிறவனா இருப்போம். But for others to become like me, I have to pray. எங்கேயாவது வேத புத்தகத்துல பவுல் தனக்காய் ஜெபித்தாரா? Did Paul pray for himself? மற்றவங்களுக்காக அதிகமா ஜெபித்தார். He prayed more for others. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, He said only one thing. உங்க ஜெபங்கள்ல என்ன நினைவு கூருங்கன்னாரு. Just remember me in your prayers. ஏன்னா பவுலுக்கு தெரிஞ்சிருச்சு, நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்காருங்கறத பவுல் நல்லா பார்த்துட்டாரு. Because Paul saw that, he understood, and it was clearly visible to him that the one who is giving life is with him. அதனால தான் அவர் அடிக்கடி நிருபங்கள் எழுதுறார், நான் என்னுடைய ஜெபங்களிலே உங்களுக்காய் மன்றாடுகிறேன். Because that is the reason he wrote that in my prayers I always pray for you all. இப்ப நமக்காகவே நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம்னா, So if we keep praying only for ourselves, நமக்குள்ள இன்னும் ஜீவன் என்ன செய்யலங்க? that means what? The life is not still in us. பிரகாசம் அடையல. It is not glowing. நம்முடைய தேவைகளுக்காகவே நம்ம ஜெபிக்கிறவங்களா இருப்போம்னா, If we are still people who pray only for our needs, பிரகாசிக்கல. that life is still not come into அது us. எப்ப நமக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சோ, When it starts living from inside of us, நம்முடைய தேவைகளுக்காய் ஆண்டவரை நம்ம நிக்கிறவங்களா இருக்க மாட்டோம். we will know that God is there for our needs. மற்றவர்களுக்காக தேவ சமூகத்துல நாம் நிக்கிறவங்களா இருப்போம். We will stand for the need of others in our prayer.